பழைய போன் ஒன்னு இருந்துச்சு, எதுக்கும் யூஸ் ஆகுமேன்னு எடுத்து வச்சேன். இத வச்சுக்கோங்க. ஒன்னும் தேவையில்ல. ஓ, புது போன்ல தான் பேசுவீங்க இல்ல? என்ன நக்கலா? பின்ன என்னங்க, காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு யோசிக்காம கோச்சிக்கிட்டா என்ன அர்த்தம்? நீங்க ரோஹிணி கல்யாண விஷயமா வந்திருக்கீங்க. இப்படி எல்லாத்துக்கும் மூக்கு மேல கோவப்பட்டா எப்படிங்க? இப்போ நீங்க மாப்பிளைய காண்டாக்ட் பண்ணுமா வேண்டாமா? எல்லாத்துக்கும் கோச்சிக்காம நல்லபடியா வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். புடிங்க. ஐயோ, ரங்கநாயகி என்ன இப்படி சொல்றா? அந்த பொண்ணை எதுக்கு இவன் பாதியில இறக்கி விட்டா? அவனோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. சரி, நம்ம நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். பாட்டி சொல்லுங்க. என்னம்மா, எங்க இருக்க? கதிர் உன்னை பாதி வழியில இறக்கி விட்டுட்டானாமே. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டி? ரங்கநாயகி சொன்னாமா. ஆமா, இப்ப நீ பத்திரமா இருக்கல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பத்திரமா தான் இருக்கேன். ஆமா, நீ கதிர் கூடவா இருக்க? ஆமா பாட்டி. அங்க கதிர்க்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையேம்மா? உங்க பேரன் தானே, எல்லாத்துக்கும் கோவப்படுறாரு. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? போன கொடு. பாட்டி, நான் கதிர் பேசுறேன். கதிர், ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களாப்பா? வந்துட்டோம். தாத்தா பேரை காப்பாத்துற மாதிரி நல்லபடியா வேலையை முடிச்சிட்டு வரணும்பா. யார் போன்ல? கதிர்தாம்மா. கதிர், என்னாச்சுப்பா? காலையில இருந்து நான் உனக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்ல. அது போன்ல சார்ஜ் இல்லம்மா, அதான் ஆஃப் ஆயிடுச்சு. சரிப்பா, நீ நல்லபடியா போய் சேர்ந்துட்டல? வந்தாச்சு. பா, நல்ல வேலை, அந்த நர்மதாவை பாதிலேயே இறக்கி விட்டுட்டு போனேன். ஐயோ, இல்லம்மா, என் கூட தான் இருக்கா. என்னடா சொல்ற? நான் தான் அவளை அப்படியே இறக்கி விட்டுட்டு போன்னு சொன்னல. மா, இது வேறம்மா, நான் நேர்ல வந்து சொல்றேன். சரி, ஆனா கதிர், அவளை மட்டும் நம்பவே நம்பாத. தெரியுமா? அது போதும்பா. நீ மாப்பிள்ளை வீட்டுல போய் நல்லபடியா பேசி முடிச்சிட்டு நல்ல செய்தியா சொல்லு. முதல்ல போனை சார்ஜ்ல போடு. சரிம்மா. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுப்பா. இல்ல, நீ பேசிக்கிட்டு இருக்கிற போன்ல மாப்பிள்ளையோட நம்பரை ஏத்தி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்து சொல்றியா? தோ. சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. சரிப்பா, எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சிட்டு நல்ல செய்தியை சொல்லு. கண்டிப்பாமா, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரியா? சரி. எப்பவுமே நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் வரேன். நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சரி, முறைச்சதெல்லாம் போதும், வண்டி எடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போறோம். என் மேல இருக்கிற கோபத்துல தப்பா முடிவெடுக்காதீங்க. இப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா கேவலமா இருக்காது? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என் மேல நீங்க எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கங்க, அது என்னோட இருக்கட்டும். இப்படி அழுக்கு மூட்டை மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு போக முடியுமா? ஸ்டெப்னி எல்லாம் மாத்தி எவ்வளவு அழுக்கா இருக்கீங்க பாருங்க. தயவு செஞ்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அப்புறமா போலாம். வண்டி எடுங்க, வாங்க.